நீங்கள் வந்து ஆடியோ லான்ச்சில் பேசுகிறீங்க, நீங்கள் படத்தில் ட்ரெய்லர் விடுறீங்க, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அல்ல அப்படின்றீங்க. ஆமாண்ணே. ஒன்று திருமூலருடைய இந்த வாக்கியத்தை அண்ணா வந்து எடுத்து அதை பிரபலப்படுத்தி கொண்டு வராரு. ஆமாம். ப்ளஸ் ஏக இறைவன் அப்படிங்கிறது வந்து இஸ்லாமியருடைய தத்துவம். இந்த ஏக இறைவன்களுடைய வார்த்தையோட இன்னொரு அர்த்தம் தான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன். ஒன்றே குலம்னு ஒத்துக்கிறீங்க, ஒருவனே தெய்வன் அல்லன்றீங்க. அதாவது துக்ளக்கோட நோக்கம் என்னவா இருந்ததுனால இங்கே அப்போ இந்துஸ்தானாக இருந்ததை மொத்தத்தையுமே வந்து அவங்க நம்புற தெய்வத்தை வந்து வழிபட வைக்கணுன்றது அவரோட நோக்கமாக இருந்தது. அப்போ ஹீரோ சைட்ல இருந்து அந்த டைலாக் சொல்றாரு. உன்னோட நோக்கம் இஸ்லாமியர்களுடைய இன்னைக்கு வரைக்குமான நம்பிக்கையுமே அதுதான், ஏக இறைவன் தான், இறைவன் ஒருவனே அப்படிங்கிறது. அது இப்போ என்னோட ஹீரோ சைட்ல இருந்து நான் சொல்றப்ப எங்க ஹீரோட நோக்கம் அது இல்லை, ஹீரோட கொள்கையும் அது இல்லை. எல்லாத்தையும் ஏத்துக்கிறது தான் ஹீரோட கொள்கை. அதனால தான் அவர் என்ன சொல்றாரு, ஒரு தெய்வத்தை வந்து நான் வந்து ஒத்துக்க முடியாது, எனக்கு வந்து தெய்வமா இருக்கிற எல்லாருமே தெய்வம், அல்லாவும் தெய்வம். வேதம் வந்து ஏகம் சத் அப்படின்னு சொல்லுது. நீங்க ஏக இறைவன் கொள்கையை ஏக இறைவன் கொள்கையை ஹிந்து மதத்துடைய வேதங்கள் சொல்கின்றன. இறைவன் ஒருவன் தான் அப்படின்னு. அப்படி கரெக்ட்னா இப்போ சினிமாவா நம்ம சொல்றப்ப அப்படி சொல்லக்கூடாதுன்னா, அப்படி சொல்லவும் முடியாது, சொல்றது தப்பு இல்லை. ஒரே ஒரு தெய்வத்தை தான் இந்தியா முழுக்க வழங்கணும், ஒரே ஒரு மக்கள் தான் இந்தியா முழுக்க வாழ்றது சொல்றது தப்பு இல்லை. ஒன்றே குலம்னு சொல்லலாமா? அது நான் வேற குலம், நீங்க வேற குலம், அவர் குலம், அது மட்டும் ஒத்துக்கிறீங்களா? அது எப்படி ஒத்துக்குவீங்க? அது வந்து ஒன்றே குலம்னா அது கேரக்டரா வந்துருதுண்ணே கதைக்குள்ள. மக்கள் சார் இங்க பாக்குறது உங்க கேரக்டர் தான். நான் வந்து அதாவது நீங்க ஒருவனே தேவன் அல்லன்னு சொல்லிட்டீங்க. அது ஓகே. ஒன்று குலம் எப்படி இருக்க முடியும்? ஆனா அது நம்ம எல்லாருமே மனித இனம் இல்லைன்னா அதை தான் அது மென்ஷன் பண்றது. ஒன்றே குலம்ன்றது ஒரே மனித இனம். அந்த மனிதன் வழிபடுற கடவுள் பல கடவுளை வழிபடலாம், அதை நீ தடுக்காதன்னு சொல்றது தான் அதோட நோக்கம். நீங்க அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல. ஒன்றே குலம்ன்றது நம்ம எல்லாருமே மனித இனம், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒண்ணுதான் சொல்றது தான் அந்த வார்த்தைக்கான அர்த்தம். ஒருவன் அல்ல தேவன் சொல்றது நீ நினைக்கிறது நடக்காது. ஒரு தேவனை குலம்ங்கிறது வந்து ஹியூமனிட்டி. நாங்க இதுல மீன் பண்ணது அதானே, ஒன்றே குலம் மனித குலம். நீங்க அந்த வசனத்தை சிலாகிக்கிறீங்க. இந்த வசனத்தை அக்கா எழுதி கொடுத்தாங்க, செம்மையா இருந்துச்சு, நான் படிச்சுட்டு சிலிர்த்துட்டேன், நான் வந்து எப்படிக்கா உங்களுக்கு என்னன்னா ஒரே கல்ல ரெண்டு மாங்கா, இது அண்ணா சொன்னாருங்கிற காலி பண்ணி கவுண்டர் கொடுத்த மாதிரி ஆயிப்போச்சு, ஒரே தேவன் ஏக இறைவன்கிற கவுண்டர் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சுன்னு ரெண்டு மாங்க. அப்படிலாம் இல்லைண்ணே, அந்த மாதிரிலாம் கவுண்டர் பண்ணணும்னு நினச்சிலாம் இதை பண்ணல. அப்படி பண்ணனா நான் திரௌபதியில் வந்து ஜாதிகள் உள்ள தடி பாப்பான்னு போட்ட மாதிரி இதில் டேக்லைனா அதை யூஸ் பண்ணியிருப்பேன் ஏதாவது போஸ்டரில். அப்படி இல்லை எண்ணம், இதை தப்பாக கொண்டு போய் சேர்க்கணுன்றது இல்லை எண்ணம். அது எப்படி உங்களுக்கு தப்பாக சேர்ந்தது தெரியல. நான் நிச்சயமாகவே இது ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் வச்சேன். நான் தப்பாகவும் புரிஞ்சுக்கல, சரியாகவும் புரிஞ்சுக்கல. நீங்கள் சொன்னதை நான் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். நான் வெளியில அர்த்தத்தில் இருக்கேன். நான் சொன்ன நோக்கம் மோகன்ஜி பேசுனதும் மோகன்ஜியுடைய படத்துல இருந்த வசனமும் நான் சொல்றேன். அந்த படத்துல இருந்த வசனம்கான அர்த்தம் நீங்க இப்போ சொல்றேன், எல்லாருக்கும் சொல்லிடுறேன் கேமரா மூலியமா. ஒன்றே குலம்னா நம்ம எல்லாரும் ஒன்று தான், நம்ம எல்லா இறைவனையும் வழிபடுறவங்களையும் மதிக்கணுன்றது தான் அதோட நான் சொன்ன அதோட அர்த்தம்.